ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இந்த ஹாய் கைஸ் சொல்லி எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ரொம்ப நாள் அதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசாமல் இனிமேல் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிடலாமா, வணக்கம் அப்படின்ட்டு சஜஷன். அண்ட் இன்னும் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்மளுடைய நண்பர் அபுபக்கர் சித்திக், பல கலை கற்றவர். ஸோ அவங்க வந்து இறை அறம் மருத்துவ மையம் அதன் சார்பில் வந்து அவர்கள் 2 வருட சித்த மருத்துவ பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறத தொடங்குறாங்க. இளநிலை, இடைநிலை, முதுகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கொண்டு போகிறாங்க. மாத கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2000 ரூபாய். ஸோ இது வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து அவங்க பாடம் சொல்லி தருவாங்க. அதற்கப்புறம் மாதம் 60 நாட்களுக்கு ஒரு முறை, ஸோ 2 மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் நேரடி கலந்தாய்வு வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், பழங்குடியினர் மருத்துவம், அவசரகால சிகிச்சை, விஷ வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு கன்சாலிடேட்டடாக ஒரு சிலபஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து மருந்து முறைகளை வந்து நீங்கள் செய்கிறது, செஞ்ச மருந்து முறைகளை அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த மாதிரி நுணுக்கங்கள் ஆப்வியஸ்லி அது எல்லாமே அவங்க வந்து சொல்லித்தராங்க. ஸோ பிறருக்கு பயன்படுத்தும் அளவில் நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம வந்து இதில் தாராளமாக கொண்டு போகிற அளவுக்கு பாடம் சொல்லித்தராங்க. ஆனால் 2 வருட வகுப்பு, மாத கட்டணம் 2000 ரூபாய். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இதுதான் தகவல். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் அப்படிங்கிறத தரேன். நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். ரைட்? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா கேனன் ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட வந்து அந்த கேனன் லென்ஸு எஸ்டிஎம் லென்ஸ் 50mm 1.8 லென்ஸும் 85mm f2 லென்ஸ் ரெண்டுமே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ஏறத்தாழ 1,70,000 ரூபா பக்கம் வருது. நான் போட்டு பார்த்தேன், 1,65,000 இல்லை 1,70,000 ரூபா பக்கம் வருது. ஸோ அதை வந்து சேல் பண்ணலாம். அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இன்றைக்கி சோனி மிரர்லெஸ் இருக்குது, அண்ட் இன்னொன்று இது இருக்குது, என்னது ஃபுஜி ஃபில்ம் அண்ட் இன்னொரு கேமரா இருக்குது. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். இது சும்மா தான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எங்கிட்ட அதுக்கு உண்டான மெமரி கார்டு, பேட்டரிக்கு உண்டான சார்ஜர், பேகு, இது எல்லாமே இருக்குது. யாராவது அப்படி தேவை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் இது பண்ணிங்கனாலுமே சரி, அதுக்குண்டான ப்ரைஸ் சொல்கிறேன். இஃப் இட் இஸ் ஓகே, தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் பேர்லி யூஸபிள். நான் கேமராவும் அந்த 50mm லென்ஸ் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2021 10வது மாதம் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஒரு அந்த வாங்கின இடத்துக்கு உண்டான பில் என்கிட்ட இருக்குது. அண்ட் அந்த 85mm f2 லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2022 9வது மாதம் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே பில் என்கிட்ட இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஃபைன். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய Q&Aக்குள்ளே செல்வோம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஓப்பன் ஏஐ வாட்? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓம் இல்லாட்டி ஓம் நம சிவைய அதை சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து வெளியே வருமா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்குது. இது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போகிறதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஓம் இல்லாட்டி ஓம் நம சிவைய அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மந்திரம் வந்து நம்மளை வந்து இந்த அண்டவெளியினோட இறைத்தன்மை அப்படிங்கிறதோட கலப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையான ஒரு ஒளி கற்றை. சரிங்களா? ஒரு ஒளியை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, ஒளி அப்படிங்கிற ஒரு கருவி இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால தான் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருதா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் அதிகமாக இந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையோடு கலக்கும் பொழுது இந்த உலக வாழ்வின் மீது என்ன ஆகும்னா, பற்றிலிருந்து அப்படி நீங்கிட்டே இருப்போம். இது பற்றிலிருந்து நமக்கு நீங்கக்கூடியதற்கு உண்டான அந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்மளை அறியாமையே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இயற்கையாக நம்ம செய்கிற காரியங்களை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, இது தப்பு, இது பண்ணாத அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். பட் இவ்வளோ நாள் நம்ம இது தப்பு, இது பண்ணாதேங்கிறதுக்கு பழக்கப்படவே இல்லை, பார்த்தீங்களா? ஸோ அதனால என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், இவ்வளோ நாள் அப்படி தான் நம்ம இருந்திருப்போம். பட் இப்போ வந்து அது என்னென்னா, அது எதுவும் மேக்னிஃபை ஆகி நடக்கிற மாதிரியும் புதுசாக ஏதோ நடக்கிற மாதிரி, இவ்வளோ நாள் நம்மளை அறியாமையே நம்ம செய்த காரியங்கள் இப்போ நான் செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. தட் இஸ் ஓகே. அது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கு உண்டான வழி தான். ஸோ இப்போவாது இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது, பார்த்தீங்களா? நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வருதுன்னு சொல்கிறீங்க, பார்த்தீங்களா? ஸோ அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்குண்டான பயிற்சி முயற்சிங்கிற இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கவே போகிறீங்க. ஸோ ஆரம்பிங்க. மந்திரத்தினால எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டால், இந்த மந்திரம் சொல்லுவதனால என்னுடைய மனோநிலை ஒரு நிலைப்படுங்கன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனோநிலை இருக்கு பாருங்க, அங்கே தான் மாற்றம் ஏற்படுது. மந்திரம்ங்கிறது ஒரு கருவி தான். பட் அந்த கருவி நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ அந்த கருவி
பயன்படுத்திகிட்டு இருக்கிறது மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து பயணிங்க. எஸ், ஓகே. அடுத்தது நம்ம கௌஷிக் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்தவங்க எப்படின்னு பார்க்காத உன்னை பாரு அப்படின்னு தானே சொல்லுவீங்க, அடுத்தவன் ஃபேக்கா ரைட்டான்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுற அப்படின்னு தானே கேட்பீங்க, நீங்கள் எப்படி இன்னொருத்தங்களை ஜட்ஜ் பண்ண போகிறீங்க, இந்த கேள்வி கேட்டு அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு, எதுக்குன்னா நேற்று நம்ம அகத்தீசனாருடைய வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய கேள்விகள் அகத்தீசனார் சொல்லியிருந்தார். அந்த கேள்விகள் ஒரு சரியான குருவை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு இந்த கேள்விகள்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அகத்தீசனார் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஸோ நம்ம எப்படி வந்து அடுத்தவங்களை இது பண்ணுவோன்னு. ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு வித்தை வந்து ரொம்ப நாளாக பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய நுணுக்கம் தெரிஞ்சிட போகுது. இப்போ அகத்தீசனார் வரைக்கும் நம்ம போகல, நான் என்ன நீங்கள் அதை என்னன்னு சொல்லி நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா. இது நான் ஏன் வந்து இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க சரியாக தப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் பாட்டு உங்கள் பாதையில் பயணின்னு சொல்கிறேன்னா, அந்த இவங்க சரியா இது தப்பா அது சரியா இது பண்ணியிருக்கான் அது பண்ணியிருக்கு, இது வந்து தேவையற்ற மனசலனம் அப்படிங்கிறத ஏற்படுத்திடும். பாதையில் பயணிக்கும் பொழுது தேவையில்லாமல் டீவியேஷன்ஸ் ஏகப்பட்டது ஏற்படுங்கிறதுனால தான் அது சொல்கிறது. ஏன்னா இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேங்கிறதுனால தான். அதெல்லாம் பண்ணாமல் பேசாமல் ஒழுக்கமாக போயிருந்தேன்னாவது நிறைய விஷயங்களை இந்நேரத்துக்கு துரிதமாக தெரிஞ்சிருக்கலாம். பட் இது எப்போ தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணுங்கக்கூடிய அவசியம் எப்போ வரும் அப்படின்னும் பொழுது, நீங்கள் ஒருத்தர் குருன்னு சொல்லி டெடிக்கேட்டடாக இறங்குறீங்க பாருங்கள், ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இதை நான் செய்ய போகிறேன் பயிற்சி பண்ண போகிறேன்னு இறங்குறீங்க பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லையே. அவங்க சரியா தப்பான்னு நீங்கள் இருந்து உணர்ந்து பார்த்து தான் ஆகணும். பார்க்குறக்கு இடம் நல்லா இருக்குங்கிறதுக்காக கழுத்து கொண்டே கொடுத்துட முடியுமா வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லையா. ஸோ அந்த இடம் பார்க்குறக்கு அழகாக இருந்தாலும் அது ஆபத்துன்னு நமக்கு எப்படி தெரியும், அது விசாரிச்சா நான் கொஞ்சம் நேரம் இருந்து அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தா அப்படிலாம் தானே தெரியும். அப்படி தானே குருவை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அகத்தீசனார் சொன்னது இந்த வழி எல்லாம் இதெல்லாம் முறை, இதெல்லாம் ஒரு குருவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவன் சப்பக்கட்டு கட்டக்கூடாது. உனக்கு இன்னும் பக்குவம் பத்தலைன்னு சொல்லி அனுப்பி நாளைக்கு சொல்லிட்டு வா நாளைக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிற குரு கிடையாது. இல்லை பதில் தெரியலனாலுமே தெரிஞ்ச மாதிரி உருட்டுன்னு உருட்டுறது, இல்லை கேள்வி கேட்டவனையே வந்து 10 பேர் முன்னாடி ஏதாவது அசிங்கப்படுத்தி ஏளானப்படுத்தி சிரிக்க வச்சு அமைதிப்படுத்தி உட்காந்துட்டு அவனை ஏதோ பெரிய ஆள் மாதிரி என்ன இப்படி எல்லாம் ஆளுங்க இன்னைக்கு உண்டு சரிங்களா. அந்த மாதிரி அது குரு கிடையாது. எது கேட்டாலும் கேட்டதை கேட்டபடி கேட்பவனுடைய அறிவிற்கு ஏற்றாறு போல சொல்லித்தரது தான் குருவனுடைய தரம். அதனால தான் அவங்களுக்கு பேர் குருன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல தெளிந்த நல்ல ஒரு ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரையுமே ஏளனப்படுத்தி ஏச மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க. அப்படியும் ஒரு நிகழ்வு நடக்கும். எப்படி நடக்கும், போகநாதர் தன்னுடைய நிகண்டு 1200 அதில் எழுதுறார். நம்மளுடைய வெப்சைட் ndbookshelf.com அதில் வந்து புக் இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஸோ அதில் எழுதுறார், ஒரு குரு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கை கட்டி வாய் ஊற்றி அடிபணிந்து இப்படி போய் நிற்கணுங்கிறார். பக்கத்தில் மெதுவாக போ அப்படிங்கிறார். அந்த குரு வந்து கண் வழித்து பார்ப்பார். கண் வழித்து பார்த்து ஒரு ஒன்றும் சொல்லலைன்னா நீ பக்கத்தில் போகலாம். அவர் கடுஞ்சொல் ஏதாவது சொல்லி மோகம் கோபமாக இப்படி போ அப்படின்றாருன்னா ஒன்றுமே பேசாத, பெசாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்துரு அப்படிங்கிறார். நகர்ந்து வந்து பெசாமல் நின்றுக்கும். அவரை விட்டு எட்ட நின்று நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அவர் செல்லும் இடத்திற்கு எட்ட தூரத்தில் நின்று அவர் கண் பார்வைப்படுற மாதிரி நின்று எட்ட நின்றுட்டு பெசாமல் நின்றுக்கும். அவர் மனம் மாறி அழைக்கும் பொழுது நீ பக்கத்தில் போனால் போதுங்கிறார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது ஏன் அந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் நம்மளை வான்னு ஒருத்தரை கூப்பிட்டாரு நம்மளை ஏன் கூப்பிடல, அது அவருக்கு தான் தெரியும். நம்மகிட்ட அப்போ ஏதோ ஒரு களங்கம் இருந்திருக்கணும். அப்போ அதை நீக்குவதற்குண்டான அவனுக்கு பக்குவம் இருக்கா, டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். நம்மகிட்ட ஒரு களங்கமும் இருக்காது, நம்ம நல்லவனாகவே இருந்திருப்பமா இருக்கும். ஆனால் அவன் அதுக்கு உண்டான பாத்திரமானவனான்னு அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம். அது குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் அங்கே பியூட்டியை. நம்மகிட்ட அந்த பொறுமை இருக்கணும். சரி, இந்த பொறுமை இருக்கு பாருங்கள்ல, இந்த பொறுமை இருந்து நம்ம வெற்றி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சரியான ஆளான்னு நமக்கு தெரியணுமே. சரி, அடிவணிந்து நின்னோம் போனோம் குருவிட்டு போனோம், குருவிட்டு கேள்வி கேட்கணுமில்ல. சும்மா போய் உட்காந்தோன்னே இன்றைக்கி என்ன இந்த பள்ளிக்கூட பாடம் காலேஜில் பாடம் சொல்லி தர மாதிரி ஒரு சிலபஸை கையில் கொடுத்துட்டு புரிஞ்சுதோ புரியலையோ நாமும் உட்காந்து படிக்கிறோம் எழுதுகிறோம், தெரிஞ்சுதோ தெரியலையோ வாத்தியார்னு சொல்லி அந்தாலும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா. அப்படியெல்லாம் கிடையாது. அது இல்லை குருகுலம். முதல்ல நம்ம கேள்வி கேட்கணும், இது என்ன இது ஏது. அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில அறிவு இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் கேளு அப்படிங்கிறதுக்கு அகத்தீசன் சொல்கிறேன். இதுக்கு வந்து அந்த குரு வந்து சரியான பதில் சொல்லணும். சொல்லலைன்னா அவங்க குரு இன்னும் அவரே இன்னும் முதிர்ச்சி அடையாத ஒரு ஆள், நீ அவர்கிட்ட போய் என்ன பாடம் படிக்க போகிற, அப்போ உன்னுடைய நாள் நேரம் வீண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அப்போ அங்கேருந்து பேசாமல் அதே மரியாதையோடு வெளியே வந்துடு, அவ்வளோதான். அதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது ஜட்ஜ்மெண்ட் ஆகாதுங்க, இது புத்திசாலித்தனம். இந்த மாதிரி சூழலுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்தணும். ஊரில் இருக்கிற தோணந்துருத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் சரியா நல்லவனா அப்படி பேசுகிறேன் இவன் மோசம் அது இதுன்னா அதுக்கு பேர் புறணி பேசுறதுங்க. அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது.
என்னை ஜட்ஜ் பண்ணுற என்னவே எடுத்து கேட்டால் சொல்கிறேன், என்னை ஜட்ஜ் பண்ணுற இறங்குறீங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் கண் பார்வைக்கு இப்போ எத்தனையோ 1000 பேர் பார்க்குறீங்க, ஒருத்தர் கண் பார்வைக்கு நான் ஒரு மாதிரி தெரிவேன். அது உங்களுடைய கண் பார்வையை பொறுத்தது தான். அப்படியே தான் நான் இருப்பேங்கிறது உங்களுக்கு எப்படி நிதர்சனமாக தெரியும்? நான் நல்லவனோ மோசமோ எப்படி சொல்லுவீங்க? அது உங்கள் கண் பார்வைக்கு நல்லது. சரி, என்னை ஜட்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிருப்போகுது? ஒன்றுத்துக்குமே ஆகாது. நான் நாளைக்கு எங்கேயோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி சிக்கிறேன்னு வச்சுக்குவோமே, என்னை நீங்கள் ஏசுவீங்க, இல்லை சரி பரவாயில்லையா வெறும் மனுஷன் தானே என்ன ஆகிருப்போகுதுன்னு பேசுவீங்க. இதை சொல்கிறதுனால என்ன ஆகிருப்போகுது? இல்லை நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஞானி ஆகிட்டேங்க, சித்தர் ஆகிட்டேங்க, இப்போ நீங்கள் என்னை பாராட்டுறதுனாலையோ இல்லை அப்பவும் என்னை ஏசுறதுனால அப்பவும் தான் உங்களுக்கு என்ன ஆகிருப்போகுது? எதுலேயுமே பயன் இல்லை. பயன் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது? என்னோட நேரடி தொடர்பு கொள்ளும் பொழுது, அதாவது நான் உருப்படாமல் போகும்போது இல்லை, நல்ல நிலைமையில் வரும்பொழுது, சரி என்னை அந்த இடத்துக்கு சரி பரவாயில்ல அந்த மாதிரி வரும்பொழுது, அப்போ என்னோட நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது நான் சரியான இடத்துல இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போது அந்த குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரானுன்னு அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே ஒப்படைக்கிறீங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். இப்போ புருஷன் பொண்டாட்டிகிட்டையும் பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் தன்னுடைய வாழ்க்கையவே அப்படி ஒப்படைக்கிறாங்க. நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பெரிய விஷயம். புள்ளன்னா இப்படி இருந்தால் அது புள்ளன்னு கல்யாணம் பண்ண முடியுமா? இந்த பையனை இப்படி இருக்கிறான்னு உருவத்தை வச்சு கல்யாணம் பண்ண முடியுமா? புத்தி என்ன இருக்குன்னு தெரியணுமே. அதனால தான் 6ஆம் முறை விசாரித்து தான் எந்த ஒரு காரியத்துக்கு அந்த மாதிரி 6ஆம் முறை விசாரிக்கிறதா இந்த குருமார்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது. இதை ஒன்றை தவிர்த்து மித்து எந்த இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட் போடுறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. நம்மளுடைய நேரம், நம்மளுடைய எண்ணம், சக்தி எல்லாம் வெறும் வீண். ஏன்னா அவரவரின் தன்மையின் போல் நடந்த உலகத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கேன், நான் நாளைக்கு இல்லாமல் போயிட்டேன். நீங்கள் பேசின பேச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒன்றுத்துக்குமே ஆகாது. என்னையும் நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போ இவ்வளோ நாள் என்னை ஏசினாலும் சரி பாராட்டினாலும் சரி என்ன பயன் இருக்குது? உங்களோட எனர்ஜி டைம் எல்லாம் வேஸ்ட். அதுக்கு எதாவது ப்ரொடக்டிவாக பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இது போல தான் ஒருத்தரையுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கலேருந்து சொந்த பந்தத்துலேருந்து உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் சரி, நம்ம பொழப்பு என்னமோ அதை மட்டும் பார்க்கலாம். ஆனால் அந்த குருவை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏதோ அந்த மாதிரி 10,000 கட்டிட்டு எனக்கு டிகிரி கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் குருகுலத்தில் சித்தபெருமங்கள்கிட்ட போய் மாணாக்கராக சேர முடியாது. இத்தனை நம்ம முதல்ல அறிவை வளர்த்தி இருக்கணும். அது இந்த அறிவு நமக்கு தெரியாமல் இருக்கிறதுங்கிறதுனா மாணாக்கனுடைய நிலை. ஓரளவுக்கு விஷயம் தெரியுங்க, அவ்வளோதான் தெரியும்னு தெளிவில்லைங்கிறனா மாணாக்கனுடைய. அப்போ அந்த எனக்கு தெளிவில்லாதது ஒருத்தர் தெளிவுபடுத்துகிறோன்னா அப்போ அவருக்கு மண்டை இருக்கணும்ல, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவருடைய இது. ஏன்னா 3 வகையில் நம்மளுடைய ஒரு அனுமானத்துக்கு நம்மளால் ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ஒன்று நிதர்சனமாக எனக்கு அது அப்படி தான் என் கண்ணோட பார்த்து அனுபவப்படுறதுங்கிறது ஒரு வழி. இன்னொன்று அனுமானத்தின் மூலமாக நான் படித்து கற்று தேர்ந்த அறிவினுடைய வெளிப்பாடின் மூலமாக இதுக்கு இப்படி இது இப்படி இருக்கா இது இப்படி இருக்கா ஓகே இப்போ இது கரெக்டு தான் குறிவுணர்தலின் மூலம் அனுமானத்தின் மூலமாக வருவது. 3வது சொல்ல கேட்டு, சப்தம்னு சொல்லக்கூடியது, சொல்ல கேட்டு வரக்கூடிய அறிவுங்கிறது. பர்சனல் எனக்கு அறிவும் இல்லை, அனுமானமும் எனக்கு இல்லை. ஆனால் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்ல நான் கேட்குறேன். அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு எனக்கு இருக்கக்கூடியதுனால அதை நான் கேட்குறேன். அதன் மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய அறிவு. இதுதான் குருக்கிட்ட நம்ம போய் சேரக்கூடியது. ஸோ இத்தனையும் இருக்குங்க. அந்த ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸிங்க. குருக்கிட்ட போய் பாடம் முடிச்சுட்டு இத்தனை விஷயங்களையும் நீங்கள் அணைச்சி ஆராய்ஞ்சிடணும். வாழ்க்கை வாழ்கிறது அவ்வளோ ஒன்றும் சுலபமான வாழ்க்கை வாழ்கிறது சுலபம் தான். அன்வான்டாக நாம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இத்தனையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ யாரையோ ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு குருவை தேர்ந்தெடுக்கிறதுல இது பண்ணும். குருவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனால் கரெக்டான குரு நம்ம கண்ணுக்கு தெரிவார். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அலசி சுத்தணும். இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன் குரு வருவார்னா குரு எப்படி வருவார்? வெளியே போய் நம்ம தேடணும். அதுக்குண்டான மனப்பக்குவம் எல்லாத்தையும் நம்ம வளர்த்திக்கணும். அப்படி இல்லைன்னா மனமே குருன்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துட வேண்டியது தானே. அதையாவது பண்ணணும். ஏதோ ஒன்று மொத்தம் பண்ணணும். பண்ணாமல் சும்மா உட்காந்து சோத்தை தின்னுட்டு இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. சரி, ஸ்ரீ பாலா அவர் என்ன கேட்குறாருன்னா, சிவசக்தி என்ற சொல்லின் பொருள் என்ன? இரண்டும் ஒன்றாவது எவ்வாறு? சிவம் என்றால் அமைதியான தன்மை என்றும் சக்தி என்பது சிவத்தில் தோன்றிய ஒளி என்றும் கூறினீர்கள். பின்பு நாம் ஏதுமற்ற நிலைக்கு செல்லும் பொழுது சிவமாகிறோமா? அப்பொழுது சக்தி என்னவாகிறது? கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவம்ங்கிறது அமைதியாக இருக்கக்கூடிய ஏதுமற்ற ஒரு தன்மைங்க. அந்த தன்மையில் ஒரு அசைவு ஏற்படுது, அதை சக்தின்னு சொல்கிறாங்க. இந்த அசைவுங்கிறது என்ன? எனர்ஜிங்க. அதுதான் சக்தி. அப்படியே நேர்படவே அந்த பேர் தான் அப்படியே சக்தி. சரிங்களா?
இப்போ இந்த சக்தியை பிடிச்சாதான் சிவத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சமயத்தினுடைய ஆழமான கருத்து. எந்த சமயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுதான். ஏன்னா இப்போ நம்ம சக்தி ரூபமாக தான் இருக்கும். இந்த சக்தி என்ன ஆகணும்? ஒடுங்கணும். எது ஆகிறதுக்கு? சிவமாவதற்கு. இந்த சிவம்ங்கிறது என்ன? எல்லாமாவும் இருக்கக்கூடியது. இந்த சிவத்தினுடைய தன்மை எதுக்குள்ள இருக்குது? சக்திக்குள்ளேயும் இருக்குது. இந்த சக்தி எங்கே இருக்குது? சிவத்துக்குள்ளே இருந்து தானே வந்தது. அப்போ சக்தி சிவத்துக்குள்ளேயே இருக்குது. அப்போ ரெண்டும் ஒன்று தான். இப்போ நாம் எந்த ரூபத்தில் இருக்கோம்? சக்தி ரூபத்தில் இருக்கோம். அப்போ இந்த சக்தியை பிடிச்சா தான் இந்த சக்தியை ஒடுக்க நிலைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த சக்தி மாறி என்னவா மாறும்? சிவமாக மாறும். சக்தி இல்லாமல் போய் சிவம் வர்றதில்லை. சக்தி சிவமாக மாறுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அசைவு இல்லை. அசைவு இருந்தால் தான் எனர்ஜி இருக்கும். அப்படியே இருக்கான். அப்படி இந்த அசைவுங்கிறது இப்போ இந்த அசைவு இல்லை. இது உடம்பு அசைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. மனம் அசைகிறதுங்கிறது. உடலும் அசையக்கூடாது, மனமும் அசையக்கூடாது. அப்படியே பேசாமல் இருக்கும்போது அந்த சக்தியினுடைய நிலை மாற்றம் எதுவாக மாறும்? சிவமாக மாறிடும். சிவத்தினுடைய தன்மை என்ன? எல்லாமாவும் சாஸ்வதமாக மாற்றமில்லாத ஒரு தன்மையாக அமைதியாக இருக்கக்கூடியது அந்த சிவத்தினுடைய தன்மை. ஸோ ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? ஒன்று அழிந்து போவதில்லை, ஒன்று வேறவா மாறுது. டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்குது. மகேஷ் சுப்பிரமணியம் அவங்க கேட்குறாங்க, அவங்க மலேசியாவில் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, ஒரு இறப்புக்கு அப்புறம் 15 நாட்கள்லேருந்து 16 நாட்கள், 15ன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, 16 நாட்கள்ங்க. கருமாதி அப்படிங்கிறது நம்ம கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன்? அப்போ வீட்லேயும் சாமி கும்பிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரு இறப்பு ஏற்படும் போது நமக்கு துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வருத்தம் நமக்கு ஏற்படுது இல்லைங்களா? இந்த மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய உடலில், அதாவது சக்தி உடலில், இந்த தூள உடல் இல்லை, கிராஸ் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இல்லை, சக்தி உடல்னு சொல்லக்கூடிய சட்டில் பாடி, சரிங்களா, எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் நமக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாற்றங்களுக்கு நிறங்கள் வடிகையில் அது வெளிப்பாடு காமிக்கும். கரு நிறத்தில் அது இருக்கும். இந்த நிலை மாற்றம் அப்படிங்கிறது கீழே இந்த வயிற்று பகுதி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. அந்த அதிகப்படியாக தூக்கத்தில் இருக்கவங்க பாருங்க, அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அழுது வருத்தத்திலேயே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா இந்த வயிற்று பகுதியில் தான் எல்லா இந்த சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குழி இருக்குது பாருங்கள், இந்த நெஞ்சு குழி, இந்த சோலார் பிளெக்ஸஸ்லேருந்து இந்த தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய உணர்வுகள் சேரும். இந்த சோலார் பிளெக்ஸஸ் இங்கே முன்னையும் பின்னையும் பார்த்தோம்னா, இந்த முன்னே இருக்கக்கூடியது அந்த உணர்வுகள்னால் ஏற்பட்ட ஞாபகங்கள் இங்கே இப்போ தற்காலிகமாக இருக்கிறது தங்கும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் பழைய ஞாபகங்கள் தங்கியிருக்கும். ஆனால் உணர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய தொப்புள் சார்ந்த இந்த வயிற்று பகுதி இருக்கு பாருங்க, கட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மேல் வயிற்று பகுதி, இந்த இடத்துல தங்கும். அதனால தான் உங்களுடைய உணர்வு மாற்றம், அது மகிழ்ச்சியானாலும் சரி துக்கமானாலும் சரி, அந்த நிலை மாற்றம் வருவது வயிறு ஒரு மாதிரி ஆகும். அப்போ இந்த இடத்துல அந்த சக்தி கூடக்கூடிய சக்தியினுடைய நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்கப்பூர்வமான நிலையில் இருக்காது. ஒரு மாதிரி அதுதான் கருப்பு வச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்குங்க அது. ஆனால் இந்த கிளார்வாயண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி சூக்கும பார்வை அப்படிம்பாங்க, நமக்கு சராசரியாக கண்ணுக்கு தெரியாதது அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சக்தியினுடைய நிறம் கருநிறமாக தான் இருக்குது, சாம்பல் நிறத்திலிருந்து அடர் கருநிறம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கருமையான நிறம், இப்போ பெண்கள் மாத காலத்தில் இருக்கும் பொழுது அந்த பிறப்புறுப்பினுடைய சம்பந்தத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சக்தியினுடைய நிலை கருநிறமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கீழே அந்த ஒரு வாழ்க்கை பெண்கள் பெரிய பொண்ணானாலோ இல்லை அந்த விளக்கு இருக்கக்கூடிய காரணத்தில் மாத விளக்கு அப்படிங்கிறது போது சாமி கும்பிடக்கூடாது, விளக்கு பற்ற வைக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் அவங்க அந்த தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையான்னு, இதெல்லாம் அந்த ஒரு நிலை மாற்றம் நம்மளுடைய உடலில் ஏற்பட்டது பாருங்க. முதல் இறப்புன்னு சொல்லும் பொழுது உணர்வின் காரணமாக இந்த வயிற்றின் பகுதியில் ஏற்பட்ட அந்த சக்தியினுடைய மாற்றம். இந்த மாத விளக்கு அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவு வெளியேறக்கூடியது. இந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது அது வெளியே நீக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கும். அந்த கழிவு வெளியே செலுத்தணும், அதுவும் கருநிறத்தில் இருக்கும். இந்த தாய் பிள்ளையை பெற்றால் அப்படிங்கும் பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம், அதுக்கப்புறம் அது 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 அந்த மலஜலம் கழிச்சு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்கிரீஷன் அது எல்லாமே இருக்கும். அப்போ அதெல்லாம் வெளியே வரும்பொழுது அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது, 3 நாள் வரைக்கும் அந்த 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 எனர்ஜி அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த கால நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆன்மீகம் சம்பந்தமாக செய்யக்கூடாதுமாங்க. ஏன்? ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்குள்ள எண்ணத்தை மாற்றத்தை ஏற்படுத்துது. சக்தி மேல் எழும்ப செய்வது ஆன்மீகத்தினுடைய வேலை. அதுக்கு தான் தியானம், அதற்கு தான் பக்தி, அதற்கு தான் வழிபாடு, அதற்கு தான் கோவிலுக்கு செல்வது அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய குண்டலினின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி நிலை மேல் எழும்ப செய்வது, அவ்வளோதான். இப்போ நமக்கு கீழே வயிற்று பகுதியிலையோ இல்லை பிறப்புறுப்பினுடைய சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையோ சேர்ந்திருக்கக்கூடிய சக்தியினுடைய தன்மை எப்படி இருக்குது,
ஆக்கப்பூர்வமான தன்மையாக இல்லை, அது கழிவு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. வெளியே செல்ல வேண்டிய தன்மையில் இருக்குது. இந்த வெளியே செல்ல வேண்டிய தன்மையில் இப்போ இந்த இறப்பு நாடையில் இந்த வயிற்றுல பகுதியில் வந்து ரொம்ப துன்பமான ஒரு சூழல் இருக்கும்போது கருப்பாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி துன்பமோ இல்லை கழிவு நிலையில் சேர்ந்தக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியோ சாமி கும்பிடும்போது தியானம் பண்ணும்பொழுதோ மேல் எழுந்தால் என்ன ஆகும்? இங்கே மேலே எழுது அப்படின்னு சொன்னால் எல்லா முக்கியமான அவயங்களும் இங்கே தான் பூரா இருக்குது. இங்கே வந்தால் லிவரு, ஸ்ப்ளீனு, அது இது, இங்கே வந்தால் ஹார்ட்டு, இங்கே வந்தால் தொண்டை, தொராசிக் ரீஜன் இல்லையா? ஸோ அப்படியே மேலே போச்சுன்னா இங்கே இருக்குது மூக்கு, இங்கே சோலார் பிளெக்ஸிஸு, பூரா தலை இல்லையா? எல்லாமே இந்த இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிறார் மூலர் வரான். அப்போது எல்லாம் இங்கே தான் சிபியூவே இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. எனர்ஜி மேலே அந்த கழிவு சக்தி மேலே ஏறிச்சுன்னா என்ன ஆகிறதுங்க? நம்மளுடைய உடல்நிலை, மனோநிலை என்ன ஆகும்? அப்போது உடல்நிலை கெட்டுப்போகும், மனோநிலை கெட்டுப்போகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து எதொன்னையும் ஆக்கப்பூர்வம் ஒரு பிரச்சனை வந்து அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியம் இல்லை. பெண்கள் இயற்கையாகவே மனோபலம் கூடியவர்கள், இயற்கையே அவர்களுக்கு மனோபலத்தை அதிகமாக கொடுத்துருக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு மனோபலத்தை அவர்களால் இது பண்ணிக்கவே முடியல. மாத விலக்கு ஏற்படும்போது நம்மளுடைய அம்மா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ அவங்க விட்டு கேஷுவலாக இருப்பாங்க. இன்றைக்கி எந்த பெண்கள்னாலும் இருக்க முடியறதில்ல. இன்றைக்கி நிறைய அந்த பிசிஓடி அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உணவில் மாற்றம், அந்த வாழ்க்கையினுடைய ஒழுக்க நெறியில் மாற்றம், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த சக்தி வந்து உடலுக்குள்ளே கசகசான்னு ஆக்கி விட்டுருது, தொந்தரவுகளில் வந்துடுது. இதெல்லாம் யாராவது ரிசர்ச் பண்ணினா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சக்தி உடல் இருக்குங்கிறதே இன்றைக்கி அறிவியல் ஒத்துக்க மாட்டேங்குது. அதை முட்டாளுங்கிறான், அது சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறான். ஆனால் ஆன்மீகம் சார்ந்து போகக்கூடிய எல்லாருமே இது உண்மைங்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறான்? முட்டா பையன்டா, அவன் கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை பாடுறான், 4 மாத்திரையை போட்டு அடுத்து பொழப்பாக்க போகிறான் அப்படின்றான். அப்படி இல்லை, கிடையாது. இது அவன் தெரிஞ்சே நம்மளை வீண் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறானா, இல்லை நிஜமாலுமே அவன் தெரியலையா, தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் முற்படலையே, இதெல்லாம் தெரியல. ஆனால் இப்படி தான் சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிந்த நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி கால அளவுக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவங்க ஏன் எதுக்குன்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை சொல்லியிருந்தாலும் நம்ம பிற்காலத்தில் வந்தவர்கள் அதை வழி வழியாக கொண்டு போகாமல் விட்டாங்களான்னு தெரியல. ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய நிறைய காரணங்கள்னால தான் இதெல்லாம் வேண்டாம், அந்த கால அளவுக்கு நீ எதையும் செய்யாத அப்படின்னு சொன்னது. ஏன்னா மனித வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்கவே ஆன்ம முன்னேற்றத்தை நோக்கி போவது மட்டும்தான் மனிதனுடைய வாழ்வு. அதற்கு இந்த சக்தி அப்படிங்கிறது அதிகப்படியான பங்கு வகிக்குது. ஏன்னா நாமளே சக்தி ரூபந்தான். ஆனால் இது என்ன, இந்த சக்தி ரூபம் இது வந்து கனத்தன்மையை மாறிடுச்சு. இந்த உலகத்தினுடைய நியதி பஞ்சபூத தத்துவத்திற்குள்ள கட்டுப்பட்டு நின்றுச்சு. அப்போ இதற்குள்ளிருந்து எப்படி விடுபட்டு வெளியே வர்றது? இந்த தன்மையிலிருந்து மீறணும். இதையவே வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி உள்ள இருக்கும்ல, அந்த எனர்ஜி இதிலிருந்து பிரித்து வெளியே எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதற்கு அண்டத்தினுடைய ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இறையினுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம ஒழுக்க நெறியின்படி இருந்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. அப்படி இருந்தால் தான் ஆன்ம முன்னேற்றம் நடக்கும். இல்லைன்னா உண்டு உறங்கி சுகித்து நம்ம வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், போக வரன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யா, இதுதான் காரணங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பாஸ்கி கரண். அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்களா? ஒரு இட் இஸ் அ ஃபேக் ஸ்டோரி, ஹிந்தி சம்திங் ஸ்டோரி அப்படிங்கிறார். ரொம்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ தான் நான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? நடந்தது நடக்கலை, எனக்கும் தெரியாது. நான் நூலில் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். அதை வந்து டிசைஃபர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் உடல் சம்பந்தமான நிறைய செய்திகள் தான் அதில் இருக்க போகுது, மற்றபடி வரணும் இல்லை. ஏன்னா ஒரு புராணம்ங்கிறது என்ன, இது யாருக்காக இது சொல்லப்பட்டதுங்கிறதெல்லாமல் முந்தின பதிவுகளில் பார்த்துருக்கோம். சரி இருக்கட்டும், இது உடல் சம்பந்தமாகவே இருக்கட்டும். அப்படி உடல் சம்பந்தமாகவே இருக்குன்னா அது எப்படி ஃபேக் ஸ்டோரியாகும்? நமக்கு அறிவில்லைங்கிறது தான் உண்மை. இல்லை அது நிஜமாலுமே நடந்துருக்கட்டுமே, அதுவும் தான் எப்படி நமக்கு தெரியும்? ஸோ இதெல்லாம் தாங்க முட்டாள்தனமாக நம்ம ஒன்னொன்னையும் பேசிட்டு எல்லாத்தையும் புறந்தள்ளுவதற்குண்டான வழி இப்படி தான். இது பொய். ஏய் உனக்கு எப்படி அது பொய்ன்னு தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீ சொல்கிறது உண்மைன்னு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம திருப்பி கேட்பான். கரெக்டு, அவன் கேட்குற கேள்வி கரெக்டு. நீங்கள் அந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கணும். எனக்கு தெரியாது, ஆனால் அட்லீஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட நூல் இருக்குது. நீ பொய்ன்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. நீ என்ன சொல்லுவ? நீ சொல்கிறது ஏதாவது நடந்துதா? திரும்ப எடுத்துக்காமி இப்படியே தான் பேசிகிட்டு இருக்க முடியும் உன்னால். நான் சொல்கிறதுக்கு பேர் நூல் இருக்குது. சொல்லியவர்கள் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானின்னா எப்படிங்கிறதுக்கு உண்டான இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு பிற நூட்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம நூல் ஆதாரம் நிறைய இருக்குது. ஆனால் பொய்ன்னு சொல்கிறவனுக்கு எதுவுமே கிடையாது.
அவன் சும்மா பேசிகிட்டே இருப்பான், இது போய் இது போய் இது போய், அவனுக்கு ஆதாரமே கிடையாது, எது இது போய் இது போயின்ட்டே இருப்பான். அதனால் அது என்ன சொல்ல, ஒன்லி மீ அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க, இந்த துதியை நீங்கள் பயன்படுத்தி ஏதாச்சும் அருள் பெற்று இருக்கிறீர்களா? இது நான் உங்களுக்கு ரிப்ளை போட்டிருந்தேன், அவங்களும் திருப்பி ரிப்ளை போட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ரீ தேவி பாகவதத்தில் வந்து தேவியினுடைய துதி இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி அவங்க கேட்டாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி, எஸ் பயன்படுத்தி பார்த்துருக்கேன், அது உண்டான பலன் அப்படிங்கிறத வந்து அனுபவிச்சிருக்கேன். ஓகே, நம்ம தம்பி நவீன் இன்ஃபென்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா, உண்மைக்கும் இன்றைக்கி என்ன ஏகப்பட்ட சக்தி சம்மந்தமான கேள்வி. உண்மைக்கும் ஏதாவது சக்தி இருக்கா? இருக்கு. ஒன்றும் இல்லை, தீக்குச்சி உரைக்கிறோம்ல, தீக்குச்சி பத்துது இல்லை, அது என்ன சக்தி ரூபம் தானே, எனர்ஜி இல்லையா? ரய்யன்னு காதோட ஒன்று அப்புன்னு அந்த தோட்டம் அப்படி சூடாக இருக்கும்ல, அந்த சூடு என்னது? சக்தி தான். அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலம் வந்தது, அது என்ன? சக்தி தான். தடுக்கிறதுக்கு முற்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன? சக்தி தான். அழுகிறோம், சக்தி தான். சிரிக்கிறோம், சக்தி, எல்லாமே சக்தி தான். ஒரு சக்தி இல்லாமல் நம்மளால் எது ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ குவெஸ்டின் அப்படிங்கிறது 2 ஆப்ஷன் கொடுத்தா, அது உண்மையான ஆன்சருக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் பிராணிக் ஹீலிங்கில் கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு கேள்வி சத்தியமாக புரியல. இப்போது ஒரு குவெஸ்டனுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தால் அது உண்மையான ஆன்சருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் பிராணிக் ஹீலிங்கில் சக்தி இருக்கா இல்லையாங்கிறது பிராணிக் ஹீலிங்கில் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறேன்னு தெரியல தம்பி, எனக்கு புரியல கேள்வியை. இப்போ எனக்கு சுத்தமாக புரியல. சக்திங்கிறது இருக்குது, கண்டுபிடிக்க முடியுமானா தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரியும் நீ பிராணிக் ஹீலிங் படிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உனக்கே அது கண்டுபிடிக்க தெரியும்னு ஒரு நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒழுக்கமாக படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அந்த சக்தி ஒவ்வொருத்தருடைய உடலில் வந்து அந்த சக்தியினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய அது கூடுதா குறையுதா அப்படிங்கிற தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். கன்ஜஷன் டிப்ளீஷன் படிக்கணும் இல்லையா, ஸோ தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி எல்லாம் விலங்குகளை தேடி போய் உணவு வைப்பேன், ஆனால் இப்போல்லாம் இயற்கையில் நடக்குது. நம்ம அதுக்கு ஒரு பிஸ்கெட்டு போடுறதுல தான் அது உயிர் வாழ போகுதா அப்படின்னு தோணுது. இது சரியானு தெரியல அப்படின்ட்டு. கரெக்டு தான். உனக்கு சோத்தை போட்டு இவ்வளோ வளர்த்தி ஒரு மொபைலை வாங்கி கொடுத்து டேட்டா போட்டு கொடுத்து உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுற நேரத்தில் இந்த கருமத்தை பெத்தமே இயற்கை இதை ஏதோ ஒரு வகையில் வளர்த்துதுமில்ல, இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறலாம் இல்லையா? எதுக்கு போய் இவ்வளோ அவங்களும் கஷ்டப்பட்டு சட்டை துணி வாங்கி கொடுத்து படிக்க வச்சு ஏன் போய் இவ்வளோ மெனக்கேடு? இல்லை, நான் கேட்குறது புரியுதா? ஸோ அவங்க அப்படி நினைக்கல. ஏன் அது என்னதான் சரி, நான் இன்றைக்கி வேலைக்கு நான் காசு பணம் சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் எனக்கு தோசை சுட்டு தர்றாங்க, எனக்கு சமைச்சு போட்டுட்டு தான் இருக்காங்க, வேணுங்கிற ஏதாவது உதவி செய்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட ஏதாவது கேட்டேன்னா செய்கிறாங்க. விட்டுற வேண்டியதானே, கருமத்தை சம்பாதிக்கிறதுல போய் தொலை நீ விட்டுன்னு விட்றேன்னா விட்றதில்ல. ஏன் நம்மால் இயன்றதா இருக்கிற வரைக்கும் செய்வோமே. அந்த உயிர் தன்னிச்சையாக வாழக்கூடியதற்கு அதுக்கு முடியும் தான். இயற்கை அதுக்கு உண்டான வழியை காட்டி கொடுத்துருக்குன்னா, இயற்கைங்கிறது யார்? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அரசியல்வாதிங்க, மக்களுங்க. யாரையா மக்கள்? நீயும் தான் ஏன் மக்களை, நீயும் தான் ஏன் அரசு இப்படி பண்ணிருச்சு, நீயும் தான் ஏன் அரசு, நீ எல்லாம் சேர்ந்தா தான் அது அரசு. ஆனால் என்ன சொல்கிறோம், அரசு இப்படி பண்ணிடுயோ, நீயும் தான் ஏன் அதுக்குள்ளே உள்ள இருக்கு. அதுபோல் இயற்கை, நாமும் தான் இயற்கை அது பண்ணாதான், நாம் பண்ணாதான் அது இயற்கை நம் மூலமாக செய்கிறது. எப்படி தாய் தந்தையர் பிள்ளையை தங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்களை பார்க்குறாங்க. இல்லை பிள்ளை தான் வந்து நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டே இல்லை போய்த்தலை அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பசங்க, இன்றைக்கி நல்ல இல்லைங்க, காலங்காலமாக அப்படியே பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உண்டு. ஆண் பெண் இருபாலாருமே வந்து அதற்கு ஏற்றார் போல் பெண்கள் உண்டு. ஆனால் நல்லபடியாக கண்ணுங்கிறதுமா பார்க்கக்கூடிய ஆட்களும் உண்டு இல்லையா? அப்போது அதுதான் இயற்கை நம் மூலமாக வேலை செய்கிறது. அதற்கு அந்த நேரத்தில் நம்ம கையால் சோறு அப்படின்னு இருந்ததுன்னா அது அந்த மாதிரி தான் சோறு. இல்லைன்னா அப்புறம் அது பட்டினி கிடக்கும். பார்த்துட்டு இருக்க முடியும்னா இருக்கலாம். இல்லை மனசு ஒவ்வொல பாவம் இல்லை கொடுப்போம் அப்படின்னா கொடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும். பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.